ஹே காய்ஸ், ஜூலை 4th வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, அதோட செகண்ட் பார்ட் தான் இது. லஞ்ச் முடிச்சுட்டு அடுத்து நாங்கள் போனது வந்து ஒலிம்பிக் நேஷ்னல் ஃபாரஸ்ட். தெரியுதா எவ்வளோ காடாக இருக்குன்னு? சுற்றி அடர்ந்த காடு. இதுக்கு நடுவில் தான் நாங்கள் ட்ராவல் பண்ணி போனோம். சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த இடமே அவ்வளோ நல்லா இருந்தது. இன்றைக்கி நாங்கள் போனது வந்து ஒரு 2-3 ஃபால்ஸுக்கு போனோம். முதல்ல நாங்கள் போனது மேடிசன் ஃபால்ஸு. இது வந்து ரோடை ஒட்டியே தான் இருந்துச்சு. ஸோ ரொம்ப வாக் பண்ணுறது போகிற தூரம்லாம் இல்லை, பக்கத்துலேயே தான் இருந்துச்சு. அதனால் டக்குன்னு போயிட்டோம். இந்த ஃபால்ஸ் தெரியுதா? குட்டி ஃபால்ஸ் தான், ஆனால் அழகாக இருக்குல்ல. மேலேருந்து கொட்டும்போது அப்படி இருந்துச்சு அது பார்க்குறதுக்கு. தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் கீழே நின்னோம். பட் அந்த மரம்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. செம்மையாக இருக்குல்ல. இந்த வியூக்காகவே போனோங்க. கொஞ்சம் நேரம் அங்கே நின்றுட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இப்போ பசங்களோடலாம் பயங்கர ஆட்டம். அதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து நாங்கள் போனது இந்த மேரிமியர் ஃபால்ஸ். இதுதாங்க. என்ன பிரச்சனைனா இது கொஞ்சம் நடந்து உள்ளே போகணும். இந்த வாக்வே தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு. பாருங்கள், அந்த குகை மாதிரிலாம் இருக்கா. ஸோ நிறைய பாதை வந்து ரொம்ப நேரோவெல்லாம் இருந்துச்சு. அதுதான் அதாவது போயிட்டு திரும்ப வர்ற அந்த ரவுண்ட் ட்ரிப் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மைல்ஸ் கிட்டே இருந்துச்சு. இந்த மரம் தெரியுதா? கீழே அப்படியே ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. ஆனால் எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்கள். செம்மையாக இருந்துச்சு. அதனால் உள்ளே போய் நின்று ஃபோட்டோலாம் எடுக்க முடியும். அதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம் பசங்கள்லாம் வச்சுட்டு. இந்த இடம் பாருங்களேன், இது பிரிட்ஜு. ஆனால் பிரிட்ஜ் எப்படி போட்டிருக்காங்கன்னா மரத்தையே வெட்டி பிரிட்ஜாக போட்டிருக்காங்க. அது நல்லா இருந்தது. அண்ட் இந்த வாக்வே தெரியுதா எவ்வளோ நேரோவாக இருக்குது பாருங்களேன். கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. பட் இந்த ஊரில் இதெல்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க. அதனால் நடக்கிறதுக்கு ஓகே. ஆனால் எனக்கு இந்த வாக் கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருந்துச்சு. ரொம்ப ஈஸின்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. பட் மேலே போகும்போது நிஜமாவே இதுதாங்க அந்த செகண்ட் ஃபால்ஸு. இதுவும் தான் சின்ன ஃபால்ஸ் தான். பட் மேலேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அங்கேயும் நின்று நிறைய ஃபோட்டோஸு வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தோம். பட் ஒரு அடர்ந்த காட்டுக்கு நடுவில் நம்ம தனியாக நடந்து போகிறதே ரொம்ப நல்லா இருந்ததுங்க. பட் அது லாங் வீக்கெண்டுங்கிறதுனால கொஞ்சம் கூட்டம் இருந்துச்சு. எல்லோரும் நிறைய பேர் வந்துட்டு தான் போனாங்க. நல்லா இருந்தது. அண்ட் கீழே இறங்கி வரும்போது பார்த்திங்கன்னா இந்த லேக் இருந்தது. இது லேக் கிரசன்ட்டு. எனக்கு இருந்ததுலேயே இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு பொதுவாகவே வாட்டர் பாடிஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். இதில் சுற்றி மலை, நடுவில் லேக்கு. அவ்வளோ காமாக சரினா சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த டே எங்களுக்கு சூப்பர் ஃபன்னாக போச்சு. எல்லாரோடையும் சேர்ந்து இருந்தது. செம்ம ஹாப்பியாக இருந்தது. உங்களுக்கு வந்து வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன்.